குடும்பத்துல சமாதானம் இல்ல, சமாதான குறைவா இருந்துச்சுன்னா ஊர்ல எந்த இடத்துல போனாலும் அந்த பாதிப்பு வந்து நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மை சுற்றி நடக்கிற எல்லாமே நம்ம இன்னும் ஆண்டவரை தேடுவதற்கு கூட ரொம்ப காரணமானது என்ன அப்படின்னா இந்த குடும்பம் தான் காரணமானது. அதனாலதான் சில வாலிபடத்துல சொல்லும்போது என்ன சொல்றது அப்படின்னா, நீ எதை வேணாலும் சூஸ் பண்ணுப்பா, நீ எதை வேணாலும் அவசரப்பட்டு நீ வாங்கிக்க. ஒரு பைக் நீ உனக்கு தேவை இருக்கு, உனக்கு பிடிச்சிருச்சு, நீ வாங்கிட்ட, சரி பரவாயில்ல, அவசரப்பட்டு வாங்கிட்ட, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் யூஸ் பண்ணிட்டு அடுத்து யாருடைய கையிலையாவது நீ வித்துட்டு போலாம், அடுத்து உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பைக்கை வாங்கிடலாம் விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா திருமண வாழ்க்கை மட்டும் வந்து அது அப்படி முடியாது. ஆனா இன்றைக்கு இருக்கிற உலகம் வந்து ரொம்ப சீரியஸே இல்லாம ரொம்ப அவசரமாய் ஒன்னு எடுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த குடும்பத்தை வந்து அவசரமா அவங்க செலக்ட் பண்றாங்க, தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை அவசரமா செலக்ட் பண்றாங்க, அவங்களுடைய ஆசையை வைத்து, அவங்களுடைய விருப்பத்தை வைத்து. ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது. அது எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப பயப்படுறாங்களோ நான் நம்புறேன், அப்ப அவங்க வந்து அந்த குடும்ப வாழ்க்கையின் மேல அக்கறையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்முடைய குடும்பம் நல்லா அமையணும்ன்ற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளை ஒரு பையன் பயப்படுறான், கல்யாணத்திற்காக பயப்படுறான் அப்படின்னு சொன்னா நிச்சயமா சொல்றேன், அவன் குடும்ப வாழ்க்கையில அவ்வளவு சீக்கிரமா அவன் பிரச்சனை வரது விட மாட்டான். அந்த குடும்பத்தை கட்டி காக்கணும், நம்முடைய குடும்பம் முக்கியம், கணவன் மனைவியுடைய உறவு முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு தேவ பிள்ளை தான் கண்டிப்பா அப்படி செய்ய முடியும். அதனால உங்க பிள்ளைகள் வந்து திருமண வாழ்க்கையை குறித்து சில நேரத்தில் பயப்படும் போது, என்ன உனக்கு பைத்தியமா, நீ ஏன் இப்படி பயப்படுற, எல்லாரும் கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீ பயப்படுறது நல்லது, ஆனாலும் நம்முடைய கையில எதுவுமே இல்லை, ஆண்டவருடைய கரத்துல தான் எல்லாம் இருக்குது.